கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. இந்த நாளிலும் கூட நாம் சற்று நேரம் சிந்திக்க முடியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தை ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தின் பின்பகுதி இவ்விதமாய் சொல்கிறது: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று சொல்லி. அருமையான என் அன்பு தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு நாம் எத்தனையோ காரியத்துக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்புக்காக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வேலைக்காக இருக்கலாம், அன்றாட கடமைகளுக்காக இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் ஒரு ஆயத்தம் இருக்கிறது. அந்த ஆயத்தத்துக்காக நாம் ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று சொல்லி. ஆண்டவரை சந்திப்பதற்கு எத்தனை பேர் இன்றைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம்? என் ஆண்டவரை சந்திப்பதற்கு எத்தனை குடும்பம் இன்றைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது? இந்த உலகத்தில் ஏதோ வாழ்கிறோம் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த எதிர்பார்ப்பின் நிமித்தமாய் நம் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தம். என் கர்த்தர் வருவார், அவர் சீக்கிரம் வருகிறவராய் இருக்கிறார். அந்த தேவனை சந்திப்பதற்கு எத்தனை பேர் ஆயத்தத்தோடு இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். எபிரேயரின் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 37ஆம் வசனம் சொல்லுகிறது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் என்று சொல்லி. என் அன்பு தெய்வ பிள்ளையே, அவரை சந்திப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டுமானால் எந்தெந்த காரியத்திலெல்லாம் நாம் மனம் திரும்ப வேண்டுமோ அந்தந்த காரியத்திலெல்லாம் மனம் திரும்பினவர்களாய் அவரை சந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று சொல்லி. அந்த பரிசுத்தரை, ராஜாதி ராஜாவை சந்திப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமானால் நமக்குள் மனம் திரும்புதல் அவசியம். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, என் அன்பு தாயே, தகப்பனே, என் அன்பு வாலிபனே, நீ மனம் திரும்ப வேண்டும். அவரை சந்திப்பதற்கு நீ எப்போதும் ஆயத்தமுடையவனாய் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், மனம் திரும்பினவர்களாய், கரை திரை பிழையற்றவர்களாய் அவரை சந்திப்பதற்கு எதிர்கொண்டு வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆமோஸ் தீர்க்கதரிசி அன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு என்று சொல்லி. இன்றைக்குமே அன்பு தெய்வ பிள்ளையே, காலங்கள் கடந்து போய் இருக்கலாம், ஆனால் என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், என் பிள்ளைகள் என்னை சந்திப்பதற்கு வருவார்களா? நான் வருகிறேன் என்று சொல்கிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சீக்கிரமாய் வருகிறபடினாலே உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு. உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு எது எது பிரியமில்லாததை செய்து கொண்டு இருக்கிறாயோ அதை எல்லாவற்றையும் விட்டு நீ மனம் திரும்பி கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்படுவாயானால் நீ அவர் வரும்போது அவரோடு எதிர்கொண்டு செல்ல முடியும். அப்படி செல்ல வேண்டிய ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கர்த்தருடைய வாழ்க்கையில தருவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளிலிருந்து நீ அவரை சந்திப்பதற்கு உனக்குள் ஒரு ஆயத்தம் இருக்கட்டும், உனக்குள் ஒரு ஆயத்தம் இருக்கட்டும். ஆயத்தத்தோடு இன்றைக்கு செயல்படுவாயா? ஆயத்தத்தோடு இன்றைக்கு நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னார் நிச்சயமாய் அவரை சந்திப்பதற்கு வேண்டிய வேலனை கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்படியே செயல்படுங்கள், அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுங்கள், பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். God bless you.